In our lives we all have a baggage. ஒரு பெரிய பேக் வந்து வச்சுக்கிறோம். இந்த பேக்கில் என்ன இருக்குன்னா, நிறைய சாரோஸ் இருக்குது, நிறைய பெயின் இருக்குது, நிறைய பிட்ரேயல்ஸ் இருக்குது. அந்த வலி வேதனைகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வி ஜஸ்ட் ஹோல்ட் இட், வி டோன்ட் ஜஸ்ட் கீப் இட் டவுன். அதை தூக்கிட்டு சுமந்து போயிட்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் வேத வசனம் விதமாக சொல்லுது, கேஸ்ட் யூ பர்டன் ஆன் டு த லார்ட் அண்ட் ஹீ கேஸ்ட் ஃபார் யூ. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நம்ம ஆண்டவர்கிட்ட பாரத்தை வைக்கும் போது ஆண்டவர் வந்து நம்ம பாரத்தை வந்து இறக்கி வச்சு, அண்ட் ஹீ கேன் கன்சோல் அஸ், ஹீ கேன் கம்ஃபர்ட் அஸ், ஹீ கேன் டெலிவர் அஸ் ஃப்ரம் த ப்ராப்ளம். ஆனால் வாட் வி டூ, வி ஈவன் சூஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டு டெல் அவர் ப்ராப்ளம்ஸ். ஆனால் ஓவர் த டைம் வந்து அவங்களுமே they cannot be listening for multiple times. But when you talk to God, when you speak to God, He's so good. He can understand you, He can embrace you, He can understand your problem. உங்களுக்கு ஒரு பெரிய மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். see lot of situations in our life, okay. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பார்த்துக்கலாம், அந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் வந்து we need the God to intervene. ஆண்டவர் வந்து உள்ளே வந்தால் தான் ஒரு சில காரியங்களை வந்து மாற்ற முடியும். ஒரு சில காரியங்கள், ஒரு சில பாரங்களை வந்து He can comfort us. ஆனால் நம்ம instead of trusting the Lord, we start talking to people, to the friends. I'm not saying just don't talk to him, or don't talk to your friends or nothing like that. ஷேர் பண்ணலாம், ஆனால் to an extent. நிறைய நேரங்களில் வந்து we think that we can take care of the situation, we can handle it, but most of the situations we desperately need God. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் ஒரு சில காரியங்கள் நம்ம வெளியே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ ஆஸ் ஐ said in that illustration, ஆண்டவர் நம்ம வந்து பாரத்தை கேட்கும் போது, நம்ம வந்து அந்த சாரோஸ், அந்த பெயின் எல்லாத்தையும் இந்த கழட்டி வைக்கும் போது, ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது, He can comfort us and He can carry the burden. Hope this sharing helped you. Praise the Lord.